கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியர் 3 அதிகாரம் 5-6 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு தேவ கோபாக்கினை குறித்து இந்த வேத பகுதி குறிப்பிடுகிறது. இந்த வேத பகுதி தண்டனை குறித்து பேசுகிறது. என்ன மாதிரியான தண்டனை? விபச்சாரத்தினால், மோகத்தினால், அசுத்தத்தினால், துர்இச்சையினால் உண்டாகிற பாவங்களுக்கு உரிய தண்டனைகள். இன்றைக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி என் இருதயத்தை அதிகமாய் பாதிப்படைய பண்ணினது. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் பகுதிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு தன் வீட்டுக்கு வந்த ஒரு மகள் இரவு ஏக்கி உபாதை கழிப்பதற்காக தன் வீட்டுக்கு அருகாக இருந்த இடத்திற்கு போன பொழுது அந்த மகள் திரும்பி வரவில்லை. அடுத்த நாள் காலையிலே அவளை பல இடங்களிலே தேடி பார்க்கிறார்கள். தேடி பார்த்த பொழுது அவளை கொலை செய்யப்பட்ட சடலமாக எடுக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த பெண்ணுக்குள்ளே எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். ஒரு கழிப்பிட வசதி இல்லாத ஒரு மகள். அப்ப தன் வாழ்க்கையில தன் பெற்றோரை குறித்து, தன்னை குறித்து எவ்வளவு கனவுகளோடு கூட இருந்திருப்பாள். பாருங்கள், ஒரே இரவிலே அவருடைய கனவு முழுவதுமாக சிதறடிக்கப்பட்டது இப்படிப்பட்ட கயவர்களின் நிமித்தமாக. இதை நான் பார்த்து கொண்டிருக்கிற போது மதுராந்தகத்திலே 17 வயது நிரம்பின ஒரு பெண் தன்னுடைய உறவினரோடு கூட வாகனத்திலே போகிற போது குடிபோதையில் இருந்த இருவர் பின்தொடர்ந்து போய் அந்த மகளை நாசமாக்கின ஒரு செய்தியும் கேட்க முடிந்தது. 3ஆவதான ஒரு செய்தியும் நான் கவனித்தேன். ஒரு வாலிபன் ஒருவன் 7 வயது சிறு பிள்ளையை, வீட்டுக்கு பக்கத்தில் விளையாண்டிருந்த சிறு பிள்ளையை அழைச்சு கடைக்கு போக சொல்லிட்டு பின்பாக போய் அந்த பிள்ளையை பாலியல் வன்புணர்வு செய்து அந்த பிள்ளையை நாசமாக்கின ஒரு செய்தியை கேட்க முடிந்தது. இவ்விதமான கூக்குரல்கள், இப்படிப்பட்ட குற்றமில்லாத இரத்தங்களை சிந்த வைக்கிற காரியங்களை தொடர்ந்து கவனிக்கிற போது வேதாகமத்திலே காயின் என்கிற ஒரு மனிதன் தன் தம்பியாகிய ஆபேலை கொன்று போட்டான். வேதம் சொல்லுகிறது, குற்றமில்லாத இந்த இரத்தத்திற்காக ஆண்டவர் காயினுடைய சந்ததியை பழி வாங்கினார். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, குற்றமில்லாத மனிதனுடைய இரத்தத்தை சிந்துகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம், நம்ம யாரு பிடிப்பார் நினைப்பாங்கன்னா தேவனுடைய வல்லமையினுடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக வரும். தேவனுடைய கோபாக்கினை அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல வரும். விசேஷமாய் தண்டனைகள் கடுமையாகும். இந்த கைவர்களுக்கு நேராக தண்டனைகள் கடுமையானதான் குற்றங்கள் குறையும். நாம் இப்படிப்பட்ட தவறுகளை செய்தால் தண்டனை கடுமையாக இருக்கும் என்கிற எண்ணம் உண்டாகும். தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்படிப்பட்ட கயவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக கேட்கிறேன். இதை குறித்து ஒரு பயம் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட